வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம இதுக்கு முன்னாடி ஜோதிடம் பற்றிய சில அடிப்படை தகவல்களை பார்த்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் எல்லா லக்னத்துக்கும் மேசம் முதல் மீனம் வரை 12 லக்னம் இருக்காங்க. அதுக்கு கிரகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி பலன்கள் எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். யாராவது இந்த பதிவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு இதை தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் மேசம் லக்னத்துக்கு எல்லா கிரகங்கள் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துருந்தாங்க. இப்போ மற்ற லக்னங்களுக்கு எல்லா கிரகம் சார்ந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், அதோட பலன்மை யோக பலமாக இருக்குமா, இல்லை அந்த தசாபுத்தி போகிறப்ப நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்கிறப்ப உங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன். இப்போ ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அவருக்கு 12ஆம் அதிபதியாகவும் வராரு மற்றும் 7ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால செவ்வாய் சார்ந்த பலன்கள் சற்று குறைவாக தாங்க இருக்கும். இவங்க மனைவியோட சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் மற்றும் ஆடை அலங்காரம் இது போன்ற அமைப்புகளில் செயல்படுற பட்சத்தில், இல்லை மத்திய அரசு சார்ந்த பணி அமைப்புகளில், ஆன்மீக சார்ந்த மத சார்ந்த சமயம் சார்ந்த கோட்பாடுகளில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். பணி சார்ந்த கூட்டுத்தொழில் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு வெளிதேசம் அமைப்புகளில் சமூக ஊடகம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில், ஜோதிடம் உயர்கல்வி சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு பலன் நல்லாக இருக்கும். மற்றபடி அந்த செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். மற்ற செயல்பாடுகள் சற்று குறைவாக இருக்கும். மொத்தத்தில் செவ்வாய் திசை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு 60-65% யோக பலன்களை கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் செவ்வாயாகவே இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சில விரயம் இருக்கும். நீங்கள் சுப விரயம், ஏதாவது சுப முகூர்த்தம் சார்ந்து வீட்டுக்கு அடிப்படை தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கி நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையற்ற விரய அமைப்புகள் குறைபடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அடுத்து சந்திரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோக பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் சந்திரன் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக இருக்காரு. உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் தகவல் தொழில்நுட்பம், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு பேச்சு, டீச்சிங் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், இல்லைனா உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட சிறு தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. இல்லைனா பயணம், சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளனங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானங்கள், நீர் சம்மந்தப்பட்ட, ரசாயனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை, அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் இந்த சந்திரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா, செவ்வாயை காட்டிலும் இந்த சந்திரன் சற்று குறைவான பலன்கள் தாங்க தருவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு 3ஆம் இடம் சார்ந்து வருவதனால நீங்கள் உங்களோட இளைய சகோதர அமைப்புகளையும் மாமனார் சார்ந்த அமைப்புகளையும் சில கடமைகள் அந்த சமயத்தில் சேரும். மற்றபடி உங்களுக்கு இந்த திசை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்னாலே உங்களுக்கு சில எதிரி அமைப்புகளை சந்திக்கிறதுக்கு, சில போட்டி பொறாமை சார்ந்த சமூக தொடர்புகளில் நீங்கள் செயல்படுறதுல சில தடை அமைப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு சந்திரன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் அவர் 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை அவ்வளோ யோகமான பலன்கள் தெரியாது. நான் குறிப்பிட்டபடி இந்த ஐடி துறையில் இது போன்ற உணவுத்துறை, சூப்பர் மார்க்கெட்டு, சிறு தொழில் அமைப்புகளில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். மொத்தத்தில் ஒரு 60-65 பலன்கள் % ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயோட சற்று குறைவான பலன்கள் தான் சந்திரன் உங்களால் கொடுக்க முடியும். அடுத்து இந்த ரிஷபராசிக்கு, ரிஷப லக்னத்துக்கு சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னா, சூரியன் 4ஆம் அதிபதியாக இருக்காரு. ஆனாலும் சூரியன் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் மாதிரி கிடையாதுங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். தாயாகவே இருந்தாலும் கூட தாய் சார்ந்த அமைப்புகளில் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள், ஆக்ரோஷ அமைப்புகள், அவரோட ஆதரவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாய் ஒரு ஆளுமை திறன் மிக்கவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்களோ, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டு அதில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் கொஞ்சம் தடையும் பண்ணிங்கனாலும் அது ரொம்ப தடையாக லேகிங் ரொம்ப லேகிங்காகவும் இருக்கும். இல்லைனா ரொம்ப குயிக்காகவும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன்கிறதே உயிர் சக்தி, பிராணசக்தி. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக ரொம்ப சிறப்பாக செயல்படணும், வேகமாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுப்பாருங்க. சூரியன் எதையுமே யோசிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு கிரகம். இப்போ செவ்வாய் அவசரப்படுற மாதிரி சூரியன் யோசனைங்கிறது அது கிடையாது. இந்த சமயத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்கன்னா நல்லா படிச்சிருவீங்க. குழந்தைகளுக்குலாம் நல்ல அமோகமான பலன்கள் கொடுக்கும். பட் கொஞ்சம் வயசு வந்துருச்சுன்னா இந்த காலகட்டம் விளையாட்டு கொண்டாங்க போல சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு 30 வயது தாண்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க முடியாது. ஏன்னா சூரியன்கிறனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்காமல் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தன்மையை பொருந்தியது. ஆனால் 30 வயது கடந்து விட்டாலே நீங்கள் ஒரு நிதானமாக பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்துடுவீங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் லேண்டு வாங்கி விற்கிறதா இருக்கட்டும், வீடு வாகனம் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதேபோல் நீங்கள் உணவு சார்ந்து சில இந்த சூரிய நமஸ்காரம், ஆண்களாக இருந்தால் ருத்ராட்சம் அணிஞ்சு இப்போ செயல்படுறது, பெண்களாக இருந்தால் இந்த காப்பர் இது போன்ற ஏதாவது ஒரு அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தருங்க. மொத்தத்தில் இருந்தாலும் சூரியன் தாய் சார்ந்த அமைப்புக்கு அவ்வளோ சிறப்பான பலன்கள் தராது. மொத்தத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வணிகம், ஏற்றுமதி, ஷேர் மார்க்கெட் இது போன்ற அமைப்புகளையும் பலன் கொடுக்கும். ஆனா வந்து செவ்வாய் மற்றும் சந்திரனை போன்று பலன் கொடுக்குமான்னா சொல்ல முடியாதுங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா கொடுக்க அமைப்பு இருக்கு. இளமை பருவத்திலே ரொம்ப சிறப்பா இருக்குங்க. கொஞ்சம் காலகட்டம் தாண்டிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில ஒரு 55, 60% வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க. இது வந்து எந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறது அவரவர் உடல் ஆரோக்கியம் மற்றும் அவரோட திறன் அடிப்படையை சார்ந்ததா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து நான் பிசிக்கலா நான் ஏபிளா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா பலன்களை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவர் தான் 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி. அப்படி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல அவர் உச்சமா வருவாரு. 2ஆம் இடத்துல வந்து ஆட்சியா இருப்பாரு. அவர் வந்து உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். இப்போ குடும்பம் சார்ந்ததுன்னா நான் சொல்றப்போ குடும்பமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட பட்சத்தில நீங்களும் கவர்மெண்ட் அரசு வேலை சார்ந்து முயற்சித்தீங்கன்னா எளிதாக கிடைக்கும். குடும்பம் சார்ந்த தொழில் அமைப்புகள் நல்ல வருமானத்தை தரும். புதன்கிறதுனால உங்களுக்கு கல்வி சார்ந்த ஈடுபாடு, புத்தகங்கள், மொழி சார்ந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு வந்து இது போன்ற அமைப்புல வந்து உங்களால சிறப்பாக செயல்பட முடியும். நீங்களே ஒரு ட்ரெய்னிங் சென்டர்லாம் வச்சு சிறப்பா 5ஆம் அதிபதியாவும் இருக்கிறதுனால ட்ரெய்னிங் சென்டர் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல டெட் கல்வி சார்ந்த அமைப்பில ரொம்ப ரொம்ப சிறப்பாக சூப்பரா விளங்க முடியும் இந்த அமைப்பில. குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அமோக பலன்களை கொடுக்கும். நீங்க புதிய தொழில்நுட்பம், ஐடி துறையா இருக்கட்டும், தொழில்நுட்பம் சார்ந்து புதுசு புதுசா கத்துக்கிறது, இது போன்ற அமைப்பில சிறப்பா இருக்க முடியும். காதல் போன்ற அமைப்புகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை இல்லன்னா கூட குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள அமோகமாக கொடுக்குங்க. இந்த புதன் வந்து இது எப்படி இருக்கு? வக்ரமா இருக்கா? இது போன்ற அமைப்புகள் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மற்றபடி நிச்சயமா அவர் குழந்தை யோகத்த சிறப்பாக கொடுப்பார். திருமணம் சார்ந்த ஈடுபாடுகள வந்து ஒரு திசையில நன்றாகவே பண்ணலாங்க. காதல் சார்ந்த அமைப்பு உள்ளவர்கள், காதல் சார்ந்து திருமணமும் அமைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அதேபோல டீச்சிங் ரிலேட்டடா, தொழில்நுட்பம் ரிலேட்டடா, கலைத்துறை சார்ந்து இது மாதிரி அறிவுபூர்வமான எந்த ஒரு அ ச துறையிலே நீங்க ஈடுபட்டாலும், உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குங்க. அதேபோல குடும்பம் சார்ந்த ஈடுபாடுகள், நல்ல யோக பலன்களையும், அமோக பலன்களையும் கொடுக்கும். மொத்தத்தில இந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 75% நல்ல அமோக பலன்கள குடுக்குங்க. நீங்க அத எப்படி நீங்க அத கையாளுறீங்கங்கிறத பொறுத்து நல்ல சிறப்பான பலன்கள கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து சுக்கிரன் பார்க்க போறோங்க. சுக்கிரன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அவர் தான் லக்னாதிபதியாவும் இருக்காரு. அவரே 6ஆம் அதிபதியாவும் இருக்காரு. இந்த நேரத்தில வந்து நீங்க வேலை சார்ந்த அமைப்புல நிச்சயமா சிறந்து விளங்கணும். நீங்க வேலை சார்ந்து ஈடுபாடு காட்டாத பட்சத்தில உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவுகள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதே தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செவ்வாய் சார்ந்த அதாவது மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரே. நீங்க வந்து சில தொழில் சார்ந்து ஈடுபடாத பட்சத்தில அவர் வந்து நெகட்டிவான ஒரு பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல தான் இங்க சுக்கிரனும். நீங்க வந்து எந்த அளவுக்கு வேலையில நீங்க முயற்சி செய்றீங்களோ, கண்டிப்பா உயர் பதவி வருங்க. நல்ல ப்ரமோஷன்ஸ் வரும். நல்ல சம்பள அமைப்புகள்லாம் உயரும். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் கடன் உங்களுக்கு அது சுபத்துவமா இல்லாத பட்சத்தில உங்களுக்கு கடன் வந்து அதிகமாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதேபோல வீடு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், நோய் இது போன்ற சம்பந்தங்கள் தொடர்புகளையும் நீங்க சந்திக்க நேரிடும். நீங்க வேலையில பிரச்சனைகளை எதிர்கொள்றதுல, உணர்வுகள கையாள்றதுல எதையுமே சிறப்பாக நீங்க செயல்படும் பட்சத்தில, உங்களுக்கு நிச்சயமா இந்த சுக்கிரன் திசை வந்து பார்த்தீங்கன்னா, 65, 70% பலன்கள் குடுக்குங்க. ஆனாலும் இந்த சுக்கிரன் திசையில நான் சொல்ற ஈடுபாடுகள் இல்லாத பட்சத்தில, அது மிக மிக 50% பலன்கள் குடுக்குறது கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நீங்க வேலை அமைப்புல ஈடுபடாத பட்சத்தில உங்களுக்கு பிரச்சனைகளே அது குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில நீங்க வந்து இந்த திசையில உணவு சார்ந்த கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் சிறப்பான செயல்பாடுகள் அவசியமாகின்றது. அதேபோல சுக்கிரன் திசையினாலே மகாலட்சுமி சார்ந்த வழிபாடுகளா இருக்கட்டும். அதேபோல நீங்க வந்து உடம்புல வந்து வெள்ளி சார்ந்த, சில்வர் சார்ந்த எந்த ஒரு அணிகலன்களையும் அணிஞ்சுக்கலாம். பெண்களா இருந்தா கொலுசு, வெள்ளி கொலுசு போட்டுக்கலாம். ஆண்களா இருந்தா வெள்ளி மோதிரம் இது போன்ற அமைப்புகள் நல்ல பலன்களை கொடுக்குங்க. மொத்தத்தில வந்து இந்த சுக்கிரன் திசை ஒரு 65% பலன்கள குடுத்தாலும் கூட, அத வேலை அமைப்பில நீங்க உங்கள எந்த அளவுக்கு நீங்க பிரச்சனைகளை சமாளிக்க எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருதோ, அத பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள சுக்கிரன் குடுப்பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள குடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு வந்து அஷ்டமாதிபதி. உங்களுக்கு 8ஆம் அதிபதியாவும் வருவாரு. அப்புறம் 11ஆம் அதிபதியாவும் வருவாரு. இப்போ வந்து பொதுவா வந்து இந்த 11ஆம் அதிபதி வந்து மத்தியம காலகட்டத்துக்கு மேல தான் அவர் வேலை செய்வாரு. ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் இடத்துக்கு தான் அதிகமான பலன்கள குடுப்பாரு. குழந்தைகளுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தசாபுத்தியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி நான் தான் சொன்னேன். 4, 5, 9, 10, 11 நல்ல பலன்கள குடுக்கும். அதே நேரத்தில இந்த 1, 2, 3, 6, 7, 8, 12 குடுக்காதுன்னா, இதுவும் குடுப்பாங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள குடுப்பாங்க. அதனால வந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள், சில வந்து தடை அமைப்புகள் குடுத்தாலும், குழந்தைகள் வந்து அத வந்து 5ல் வளையாது, 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தைகள் வந்து அந்த கட்டத்தில வந்து எதையும் கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். உடல் சார்ந்தும் சரி, மனம் சார்ந்தும் சரி, வெளிச்சூழல் சார்ந்தும் சரி, அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். ஆனா ஒரு வயது காலகட்டத்தை கடந்ததுக்கப்புறம், சில பேர் நல்ல அனுபவம் பெற்றிருப்பார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவத்த வந்து சரியாக பயன்படுத்த தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனை. குழந்தைகள பொறுத்தவரைக்கும் எதையுமே பிளைண்டா அவங்க வந்து புதுசா கத்துக்கணும். அதுதான் மத்தபடி வந்து அவங்களுக்கு இன்னும் மைண்ட் செட் கிடையாதுங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு என்ன கத்துக்கிறதோ அதுதான் இருக்கும். நம்ம மத்திய அனுபவத்துக்கு அப்புறம் நம்மளோட கான்ஷியஸ் வந்து நமக்கு எது சரி, தவறுங்கிற புரிதல் வந்து அதுக்கு தகுந்த மாரி செயல்படுறப்ப, சிலருக்கு நல்ல பலன்களையும், சில பேருக்கு கெட்ட பலன்களையும் கொடுக்குது. மொத்தத்தில வந்து குழந்தைகளுக்கு எந்த தசாபுத்தியும் நல்ல பலன்கள் தரும். குரு வந்து அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால, இந்த நேரத்தில வாகனம், விபத்து சார்ந்த கவனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தேவை. அதேபோல நீங்க மருத்துவத்துறை சார்ந்த செயல்பாடுகள், பாதுகாப்புத்துறை, இயக்குனர் இது போன்ற அமைப்புகள்ல செயல்படுற பட்சத்தில, ஏன்னா ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொடர்புகளா இருக்கட்டும், இது போன்ற 8ஆம் இடம் சார்ந்து நீங்க
பாதுகாப்பு துறையிலலாம் நீங்க வந்து சிறப்பாக டிஃபென்ஸு, வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க நல்ல அமோகமாக மிக மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது போன்று செயல்படாத பட்சத்தில குரு வந்து எப்பவுமே குருவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு பேலன்ஸ்டு கிரகம். அது அவரோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, ஒரு சமநிலைப்படுத்த பார்ப்பார். உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் சரி, உங்கள மனதையும் சரி, வெளிப்புற சூழலையும் எந்த இடத்துலயும் பிரச்சனை இல்லாம பிரச்சனைகள ஏற்படுத்தி, அந்த பிரச்சனைகள நீங்க வந்து சரியாக வந்து அ அத வந்து சமநிலைப்படுத்துவதற்கு உங்கள தயார்படுத்துறது தான் குரு. அதனால உங்களுக்கு குரு வந்து எப்படிப்பட்ட பலன்கள குடுப்பார்ன்னா, அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள்ல நீங்க ஈடுபடாத பட்சத்தில, அவரு ஒரு ஆவரேஜான பலன்கள தான் குடுப்பாரு. இது போன்ற அமைப்புகள்ல மருத்துவம் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து, ரசாயனம் சார்ந்து, திரைத்துறை சார்ந்து, வெளிநாடு போன்ற அமைப்புகள சார்ந்து செயல்படும் பட்சத்தில, மார்க்கெட்டிங் சார்ந்தெல்லாம் செயல்படும் பட்சத்தில உங்களுக்கு வந்து நிச்சயமாக அவர் வந்து நீங்க உயர்கல்வி மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல உதவி செய்வாரு. அவரு ஒரு 65% பலன்கள குடுப்பாரு. இது செயல்படாத பட்சத்தில அவர் வந்து ரொம்ப 50% பலன்கள் குடுக்குறதே ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அஷ்டமாதிபதிங்கிறதுனால, இந்த நேரத்தில உடல் ஆரோக்கியம் சார்ந்து, அடிவயிறு சார்ந்து நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து சனி தசாபுத்தி எப்படி இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கணும். ரிஷப லக்னத்த பொறுத்தவரைக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பாக்கியாதிபதியா வர்றாரு மற்றும் கர்ம பலன்கள் அனுபவிக்கப்பட்ட 10ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. 9 மற்றும் 10 கூடியவர் வந்து நல்ல அமோக பலன்கள தான் நிச்சயமா தருவாரு. அதனால உங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்த பொறுத்தவரைக்கும் சனி தசாபுத்தி ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்குங்க. அவர் வந்து எந்த இடத்துல இருக்காருங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். மத்தபடி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவரு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் 9, 10க்கான வேலை அமைப்புகள அவரு நிச்சயமா ஒரு காலகட்டத்தில குடுத்தே ஆவாரு. அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சே தரும். நீங்க வந்து டீச்சிங், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், அரசு தொடர்பு, தொழில் தொடர்பு, மக்கள் பணி, பொதுப்பணி இது மாரி எந்த ஒரு இதுலயும் நிச்சயமா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உயர்கல்வி சார்ந்த செயல்பாடுகளா இருக்கட்டும், ஆராய்ச்சி சார்ந்த ஈடுபாடுகள், இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள தரும். திரைத்துறை சார்ந்தா இருக்கட்டும், மீடியா சார்ந்து செயல்படுறப்ப, பயணம் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க வந்து சிறந்து விளங்க முடியும். அதுபோன்று ஆடிட்டிங்கா இருக்கட்டும், அ இது சட்ட வல்லுநராக செயல்படுறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல அமோக பலன்கள கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விளையாட்டுத் துறையும் கூட சனி வந்து உங்களுக்கு ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் நன்றாகவே உண்டு. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி தசா புத்திகள் வந்து 75, 80% புதன மாரியே ஒரு நல்ல பலன்கள கொடுக்கக்கூடியது. அத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து, அந்த நெகட்டிவான இம்பாக்ட்டையும் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், மொத்தத்தில அவர் பாக்கியாதிபதியா இருக்கிறதுனால 75, 80% நல்ல பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளன. சரிங்க. அடுத்தது வந்து ரிஷப லக்னத்துக்கு ராகு, கேது சார்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ராகு, கேதுவ பொறுத்தவரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு அவர் வந்து நல்ல பலன்கள் தாங்க செய்வாங்க. ராகுவும் சரி, கேதுவும் சரி மிக மிக நல்ல பலன்கள் செய்வாங்க. ராகு பார்த்தீங்கன்னா, இந்த இதே போல வந்து நீங்க அரசு சார்ந்த, தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு யோக பலன். ரிஷப லக்னத்த பொறுத்தவரை ராகு வந்து மிக சிறப்பான பலன்கள் குடுப்பாரு. எப்படி மேச லக்னத்துக்கு குடுக்குறாரோ, அதே போல தாங்க ரிஷப லக்னத்துக்கும் நல்ல அமோகமான பலன்கள குடுப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வந்து அதான் நல்ல தொழில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நல்ல ஆடம்பர கலைப்பொருட்கள், பொழுதுபோக்கு பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், தங்கம் இது மாரி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வாங்கி வித்தோம்னா, நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் சிறப்பான தொழில் முன்னேற்றம். அரசு சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை ராகு குடுப்பாரு. ராகு நிச்சயமா சொல்ல முடியும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில மட்டும் கவனம் செலுத்திட்டீங்கன்னா போதுங்க. 80, 85% நச்சு அடிச்சு சொல்லலாம் நல்ல பலன்கள உங்களுக்கு வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு ராகு குடுப்பாரு. கேதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஆன்மீக ஈடுபாடு, வெளிநாடு தொடர்பா இருக்கட்டும், நீங்க ஒரு 20, 30 பேர வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உங்கள உயர்த்துவாரு. அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், மத்திய அரசு சார்ந்த பணி அமைப்புகளா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இது போன்ற உயர் வணிக அமைப்புகள்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இது மாரி உயர்கல்வி, உயர் வணிகம், அது போன்ற வெளித்தொடர்புகள், இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, மிக மிக அமோகமான பலன்கள் வந்து கேதுவும் குடுப்பாரு. ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் ராகு, கேது 2மே நல்ல பலன்கள் குடுக்குதுன்னா, அது ரிஷப லக்னத்துக்கு தாங்க. உங்களுக்கு வந்து இது போன்ற ஒரு மறை கிரகம் வந்து ஒரு நிழல் கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள குடுக்குதுன்னா, அத வந்து நீங்க சரியாக பயன்படுத்தணும். கேது 7 வருஷமா இருந்தா கூட, ராகு வந்து உங்களுக்கு 18, 19 வருஷம் இருக்கிறப்ப, அது வந்து ஒரு எப்படிப்பட்ட பலன்கள வந்து உங்களுக்கு குடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அத நீங்க சிறப்பாக கையாள முடியும். இது உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த அந்த காலத்துல நீங்க அனுபவிச்சிரணும். ஆனா ராகு, கேதுவ பொறுத்தவரைக்கும் குடுத்தத திரும்பி எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கான குழந்தை பருவத்துல வர்றப்ப ராகு, கேது வந்து எப்பவுமே குழந்தை பருவத்துக்கு வந்து செட் ஆகாதுங்க. உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சு, வாழ்க்கைய பத்தி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா ராகு, கேது நல்லது பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், எந்த தசாபுத்தியுமே வந்து குழந்தை பருவத்துக்கு நல்லது பண்ணும். ஆனா இந்த ராகு, கேது மட்டும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடாவடியா செயல்படுறதுக்கு வாய்ப்புகள குடுக்கும். அதனால அந்த ராகு, கேதுவ தவிர மத்த கிரக அமைப்புகளா இருக்கட்டும், மத்த இடங்கள் சார்ந்த பலனும் குழந்தை பருவத்தில ஓகே. ஏன்னா ராகு, கேதுவலாம் பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு புரிதலுக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். இதுல வந்து நீங்க குழந்தை பருவத்தில வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி தான். ராகு, கேது உங்கள எப்படியாவது ஒரு பணக்காரன் ஆக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு புகழும், மேன்மையும் அடையறதுக்கு உதவுறதுக்கு ராகு, கேது இருக்கு. ஆனா வந்து குழந்தை பருவத்தில வரப்ப அத பத்தி புரிதல் இருக்காது. நீங்க அத வந்து அதோட நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ கொஞ்சம் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியம காலகட்டத்தில வரப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கைங்கிற ஒரு புரிதல், ஒரு அனுபவம் வந்துரும். அந்த காலகட்டத்தில வரப்ப உங்களுக்கு நல்ல பணம் வந்துரும். அத நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கும் சரி, அத நீங்க சரியா பயன்படுத்துறதுக்கும் சரியான அளவுல முதலீடு செய்றப்ப, குடுத்த காச திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க அவங்க. அது போன்று நீங்க வந்து அனுபவப்பூர்வமா செயல்படுறப்ப ராகு, கேது மத்தியம காலகட்டத்தில உள்ளவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள குடுப்பாருங்க. பட் கொஞ்சம் 70 வயச தாண்டிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து ராகு, கேது வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில ராகுவும், கேதுவும் பார்த்தீங்கன்னா 85% சூப்பரா வேலை செய்யும் ரிஷப லக்னத்துக்கு. சரிங்க. இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து தசாபுத்தி, கிரக தசாபுத்தி வந்து ரிஷப லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதேபோல மற்ற இன்னும் 10 லக்னங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா வரிசையா பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.